எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு நிகழ்ச்சி, தாசமகான் டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நடத்துனதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்குக்கே எதுக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடுச்சு. பட் என்னன்னா, இந்த டைட்டிலை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது உங்ககிட்ட உங்க முன்னாடி இந்த ப்ரோமோ வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனா இருந்தது, டைரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ தாஷமகான் நிறைய பேர் அந்த ஏரியா பத்தி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ காதில் கேட்டிருப்போம். நானும் சென்னையில பிறந்து வளர்ந்த பையன் தான், கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. ஸோ அவர் மூலமா தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இங்க நம்ம எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவோம், பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது. தாஷமகான் பத்தி முக்கியமா ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு மீட் கேபிட்டல். அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷமகான். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் பத்தி நான் சொல்லணும். டைரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ரேப்பரா பிளே பண்றேன். ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் 90s லைக் சின்ன வயசுல இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பிச்சு 50 சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இங்க வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாசே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு, பட் எனக்கு அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ அவரு வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணாரு. அண்ட் அங்கேருந்து அப்படியே சொல்லிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி நான் இவங்களை விட்டுட்டேன், யோகி பி அண்ணனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னாக்கா, இப்ப இந்தி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அறிவா இருக்கட்டும், அசல் கோலாரா இருக்கட்டும், பால் டப்பா அவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்றாங்க, கலக்குறாங்க. அது மூலமா ஒரு பெரிய புரட்சியே பண்றாங்க, அவங்களோட வரிகள் மூலமா, அவங்களோட மியூசிக் மூலமா. ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலா இங்க இருக்கக்கூடிய நம்ம டீம், மை பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்கீங்க, நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 days ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவங்க பேசுற ஸ்டைல், அவங்க ரேப் பண்ற ஸ்டைல், அவங்களுடைய அந்த கை, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ், கால் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி அந்த படத்துக்கு போகணும் அப்படின்றதுனால டைரக்டர் நாங்க எல்லாருமே வி டிட் ஒர்க் ஷாப். ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை டியர் ராப்பர்ஸ், மை பாய்ஸ், மை டீம், மை கேங், மை டீம், தேங்க்யூ, லவ் யூ. ஸோ என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பரையோ இல்ல இன்னும் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும், அடையாளப்படுத்தணும்னு நினைச்சு இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ப்ரிடாமினென்ட்லி நிறைய சாங்ஸ் இருக்கு, அந்த ரேப் பேட்டில்லாம் சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் இருக்கு. நாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஆல்பமா இருக்கும். அண்ட் பிரிட்டோ அவர் வந்து லேஸ்ல இட போட்டுறாதீங்க, நிச்சயமா இந்த ஆல்பம் வந்து தரமான ஒரு ஆல்பமா இருக்கும். நாட் ஜஸ்ட் ரேப் சாங்ஸ், பட் ஒரு ஃபோக் சாங் இருக்கு, ஒரு மெலடி இருக்கு. ஸோ இட் பி அ கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜான ஒரு ஆல்பமா இருக்கும். ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் அதுக்கு அடையாளமா நீங்க இன்னைக்கு இங்க பார்த்த அந்த தீம் சாங், ஃபயர் சாங், ஸோ அது ஒரு சின்ன ஒரு சாம்பிள். ஸோ அண்ட் என்னுடைய மற்ற டீம் மெம்பர்ஸ், டைரக்டர் வினீத், அவருக்கு முதல்ல சொன்ன மாதிரி இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த படத்துல எல்லாத்தையுமே தாண்டி ரேப் கல்ச்சர், ரேப் ஆஸ்பைரிங்கான ஒரு ரேப்பருடைய கதை, எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு, நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு எடிட்டர் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு பட்டுச்சு.
அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜெனுவனா நினைச்சேன். ஸோ அதுதான் முதல் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் கேட்டேன், இதுக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்க வேற யார்ட்டையாவது கேட்டீங்களா, எனக்கு இது சூட்டபிளா இருக்குமா, யார்ட்டையாவது சொன்னீங்களா, யார்ட்டையாவது சஜஷன் கேட்டீங்களா, இல்ல எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமா தான் சொன்னாங்க அப்படின்னு. சந்தேகமா சொன்னாங்களா, சரி அப்ப கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மத்தவங்க வந்து சில நேரத்துல வந்து இவரால பண்ண முடியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்கா இல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா இருந்தது. அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் சொல்லணும். பட் எஸ், ஐ திங்க் வி ஹவ் டன் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க கூடிய சீக்கிரம் சாங்ஸ், ட்ரெய்லர், டீசர்லாம் வரும், அப்ப பாப்பீங்கன்னு நான் நம்புறோம். அண்ட் கேமராமேன் கார்த்திக், அவரை பத்தியும் சொல்லணும். ஏன்னா இப்ப இந்த உலகத்தை காமிக்கும் போது நிறைய படங்கள் வந்திருக்கு, நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஏரியா தாஷமுகானா இருக்கட்டும், அப்புறம் ஆடு தொட்டி, ஏழு கிணறு, இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ இதை வந்து மாசாவும் காமிக்கணும், கொஞ்சம் கிளாஸாவும் காமிக்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்து டிசைட் பண்ணி அந்த கலர்ஸ்ல இருந்து போட்டுக்கிற காஸ்டியூம் கலர்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய உழைப்பு போயிருக்கு. கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் மதன், லப்பர் பந்துக்கு அப்புறம் திருப்பி அவர் கூட இணைந்து ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ பிரதர். எனக்கு தெரியும் நீங்க நாங்க நிறைய ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம், நீங்க வெட்டி தூக்க போறீங்கன்றதும் தெரியும். பட் எஸ், படத்துக்கு எது தேவையோ, படத்துக்கு எது ஒர்க் ஆகுமோ அது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. உங்க டீமுக்கும் விநாயகம் எங்க இருக்காரு? ஓகே. ஸோ விநாயகம் அண்ட் உங்க டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம், அப்புறம் ஆர்டிஸ்ட் அமீர் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி அவரு நடிகராக தான் அந்த படத்துக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சாங்கோடைய கோரியோகிராஃபி அவர் பண்ணாரு. நிச்சயமா ஹி இஸ் கோயிங் டு என்ன சொல்றேன், அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்து மூலமா கண்டிப்பா அவர் போவாருன்னு நம்புறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி, ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி. அண்ட் மேகா அவங்க, அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், முக்கியமா ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர், ரொம்ப பொறுமையா எனக்கு ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்து சேஃபா ஹேண்டில் பண்ணி, இன்னும் நிறைய சீக்வன்சஸ் இருந்தது, ஹெவியான சீக்வன்ஸ் இருந்தது, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் ஒரு 12 days 15 days கிட்ட ஷூட் பண்ணோம். ஸோ ரொம்ப பொறுமையா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ரோமோ கூட பிரகாஷ் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருந்தாரு. ஷார்ட்டா இருந்தாலும் அது வந்து ரொம்ப கிறிஸ்பா அழகா இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஆக்டரை, ஒரு ஹீரோவா அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஒரு விஷன் இருந்ததுனாலதான் உண்மையாவே இந்த அளவுக்கு இந்த ப்ரோமோவும் சரி, படத்துல இருக்கிற ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் நிறைய பேரை பத்தி சொல்லணும், பட் அடுத்தடுத்த மேடைகள்ல மற்றவங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா சத்யராஜ் சார், சுனில் சார், இவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும். அண்ட் அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோ எல்லாமே அடுத்து வரதுக்கு இருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுனில் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அவர் ஒரு பெரிய ஸ்டார், இப்போ கேரக்டரா, ஆர்டிஸ்டா, வில்லனா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ சுனில் சார் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது எனக்கு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸோ அடுத்தடுத்த கான்டென்ட் கண்டிப்பா சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பிரீத்தி, அவங்க இன்னைக்கு வர முடியல, திங்க் ஷி ஸ்டக் இன் ஷூட் ஏதோ படத்துக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுலையும், அவங்க இந்த படத்துக்குள்ள வந்ததுலையும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நீங்க கண்டிப்பா இந்த படத்தையும் எங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் அழகா சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ. இதோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருந்தாலும் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறுறது, இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு கொடுக்கல. ஸோ ஏன் கொடுக்கலன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு நிறைய பேரை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சேன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 137 துணை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் 8 புது ராப்பர்ஸை நாங்கள் இந்த படத்து மூலமா நாங்கள் அறிமுகப்படுத்தல, அடையாளப்படுத்தியிருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க இதுல அவர் ஒரு ராப்பரா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கண்டென்ட்.
ஒரு ரேப்பரா இருக்கிற ஒரு பையனோட லைஃப்பை பத்தின ஒரு விஷயம் தான் இந்த படம். தாஷா மக்கான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா, எனக்கு பரிச்சயமான ஏரியா. நிறைய பேர் சென்னையை பத்தி படம் எடுக்கிறாங்க. ஸோ நான் இங்க சென்னையில வளர்ந்த ஒரு பையன். ஸோ நான் இந்த சென்னையை எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்துல காட்டியிருக்கிறேன். இந்த படத்துல சென்னையோட இன்னொரு ஒரு கலர் கண்டிப்பா தெரியும். சென்னைன்றது வெறும் வயலன்ஸ் இது மட்டும் கிடையாது. அது ஒரு கலைக்கூடம். அங்க வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில நார்த் மெட்ராஸ்ல நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நார்த் மெட்ராஸ்ன்றது ஒரு சென்னையோட பிரேசில். அந்த மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐடியா சொன்னோடனே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நிஜமா பண்றீங்களா அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா பண்ண வேணாம் அவரு. அந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சது இது. ஸோ எனக்கு ஆக்சுவலா சர்ப்ரைசிங்கா இருந்தது, என்னது இவரு ஓகேன்ட்டாரா அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது, எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இதை பண்ணலாம் அப்படின்னாரு. அங்கேயே அவர் ஹீரோவா நின்னுட்டாரு எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ரிச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிஜமாவே ஒரு ஹீரோ தான். இந்த படத்துல எனக்கு ஒரு உங்களை ப்ரோன்னு கூடுவேன், பட் சீரியஸ்லி நீங்க எனக்கு ப்ரோ தான் ஃபார் ஆல் மை லைஃப். ஸோ ஹீரோ ஹரிஷ் அவரு அது உள்ள வந்ததுலேருந்து திங்ஸ் ஸ்டார்டட் ஃபெல்லிங் இன்டு பிளேஸ். எல்லாமே ஒரு விஷயமா நடந்தது. அண்ட் மியூசிக் பற்றி முக்கியமாக சொல்லணும். படம் வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் சப்ஜெக்ட், பட் மியூசிக் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஒரு ரேப்பரை பற்றி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 7-8 மாதம் அதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த விஷயங்களை பற்றி பார்க்க வேண்டியது. பிரிட்டோ மைக்கிலும் நானும் கிட்டத்தட்ட இதுக்காக 1 வருஷம் வேலை பார்த்தோம். ஒரு படத்துல ஒரு ரேப் சாங் வருமான்ற காலம் போய் இப்போ ஒரு பாட்டாச்சும் இருக்கா உங்க படத்துல ரேப் அப்படின்னு கேட்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ரேப் கல்ச்சர் மேலும் வளரும், இன்னும் ஹெல்த்தியா வளரும் அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 ரேப்பர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க சினிமாவில் கண்டிப்பா இன்னொரு வேவ் ஆஃப் ரேப்பிங்கை கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துல வேலை பார்த்த ஒரு டெக்னீஷியனும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், எவ்வளோ அச்சாலும் தாங்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், லிங்கேஷன், சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சொல்றதுக்கு, லிங்கேஷ், கோ டைரக்டர் ரஞ்சித், அசோசியேட் பாலாஜி, பிரேம், பிரவீன், சஞ்சன், பிரசாந்த், ஆமா பரத், ஒருத்தருக்கும் என்னோட நன்றி. கேமரா டிபார்ட்மெண்ட் என்னோட நண்பன் கார்த்திக் அசோகன் இன்னைக்கு வரல. அவரை நான் எப்பவுமே ஹெவி சாம்பியன் தான் சொல்லுவேன். ஸோ கார்த்திக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திகோட அசோசியேட் தர்மா இருக்கிறாரு, செகண்ட் யூனிட் கேமராமேன். தேங்க்யூ ஸோ மச் தர்மா. அண்ட் காஸ்டியூம் ஆகட்டும் சரி, ரிதேஷ் நல்ல சரியான ஒர்க் பண்ணீங்க. அந்த புது உலகத்தை காட்டினதுக்கு நன்றி. அப்பு ஆர்ட் டைரக்டர். ஸோ அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்கேலிங்கை அது எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ, அந்த கேன்வாஸை எவ்வளோ பெருசாக்க முடியுமோ பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. மேகாராஜன் தேங்க்யூ ஸோ மச். பிரிட்டோ என் மச்சான் தேங்க்யூ. அமீர் வந்து ஆக்சுவலாக அமீர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டருக்காக தேடும் போது வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தான் எங்களுக்கு. இவரை பார்க்கலாமா சார், அவளை பார்க்கலாமா, அவரு பார்க்கலாம், யாரா இவன் சம்பந்தமே இல்லாம யாரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவன் வந்து வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு, சரி நீயே நடி அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னது அமீர் ஆக்சுவலா. ஸோ ஈவன் பிஃபோர் அ கேரக்டர், அமீர் வந்து அவரோட மனசுக்காகவே he has to go a long place and சரியான கொரியோகிராஃபர். அவங்க சீரியஸா ராஜு மாஸ்டர், பாபா மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொரியோகிராஃபர்ல அமீரும் ஒருத்தர். தேங்க்யூ ஸோ மச் அமீர். அண்ட் ஓம் பிரகாஷ் சார் ஸ்டண்ட்டு, எங்களுக்கு ஃபுல் பேக்கப்பாக இருந்து ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்சஸ், அது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. நன்றி. மதன் என்னோட எடிட்டர், தைரியமாக சொல்லிப்பேன். நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மீறி இந்த படத்தில் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும். ஸோ இந்த படத்தில்
வினீத் வரப்பிரசாத்ன்றவர் இந்த தாசம்மா கான்ல கண்டிப்பா டைரக்டரா ப்ரொடியூசரா கண்டிப்பா ஜெயிக்கிற. அதை தாண்டி இதுல வேலை செஞ்ச ஒரு டெக்னீஷியன், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு கலைஞர் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரப்பிரசாதம். நன்றி, வணக்கம்.